ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது சொல்றதுக்காகவும் விலை மதிப்பில்லாத அற்புத பொக்கிஷத்தை உன் கைகள்ல சேர்ப்பதற்காகவும் ஓ சாயப்பா இவ்வளவு நேரமா காத்திருந்தேன். ஆனா நீயோ உனக்கான நல்லதை நடத்தி கொள்வதற்கு ஏன் இப்படி தாமதம் செய்கிறாய்? நான் எப்ப உன்கிட்ட பேச வந்தாலும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு நீ அறிய மாட்டாயா? இப்போது கூட உனக்கான நல்லதை உன் மனம் விரும்பும் வகையிலே முடிச்சு கொடுப்பதற்காகவும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்குமாக தான் ஓ சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன்னோட வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதி நிறைஞ்சதாகவும் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது போலதானே எல்லாருடைய மனமும் ஆசைப்படும். அப்படிதான் நீ உன்னுடைய செயல்களை மற்றவர் மனம் மகிழும் விதமாகவும் குளிரும் விதமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய செயல்களால உன்னுடைய பேச்சால யாரும் மனம் உடைந்து என்னிடம் வந்து வேதனைப்படும்படி ஒரு நிலையை வைத்து விடாது என் செல்லமே. ஏன்னா அப்படி யாராவது உன்னால மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து உன்னை பத்தி ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அந்த வேண்டுதல் என்பது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அப்புறம் என் அன்பு பிள்ளையான உன்னை நானே தண்டிக்க கூடிய சூழ்நிலை வந்துவிடக் கூடாது அல்லவா? அதனாலதான் நீ எல்லார்கிட்டையும் நல்லது செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்லபடியா பழகுன்னு சொல்றேன். எல்லாருக்கும் பிடிக்கிறது போல நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாருக்கும் பிடிக்கிறது போல நீ பேசணுங்கிற அவசியமும் உனக்கு இல்ல. நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நல்ல பிள்ளையாக மட்டும் நடந்தா போதும். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? இந்த உலகத்துல யாராலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்படி ஒருவர் எல்லா விதத்திலும் இன்னொருவர் விரும்பும்படி பேசுகிறார் என்றால் அவர் பொய் பேசுவதாகத்தான் அர்த்தம். அதே போல ஒருவர் செய்யக்கூடிய எல்லா செயலும் இன்னொருவருக்கு பிடிக்கிறது என்றாலும் அவர் சும்மா அப்படி நடிக்கிறார் என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்துல யாருமே யாருடைய மனதையுமே சமாதானம் செய்யவோ அவர்களது மனம் நிறைவடையும் விதத்திலோ நடந்து கொள்ள முடியாது என் தங்கமே. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அளவா பேசக்கூடிய செயல்களை திறமாய் செய்யக்கூடிய ஆளாக இருப்பதால் தான் உனக்கான பொக்கிஷத்தை விலை மதிப்பில்லாததாக உன் கைகள்ல கொடுப்பதற்காக வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காத, அப்புறம் எல்லாருக்கும் சீக்கிரம் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல நீ மௌனத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் எல்லாரும் உன்னை தேடி வந்து உனக்கான பெருமையை உன்னிடமே சேர்ப்பார்கள் என் செல்லமே. உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் வழி கொடுத்தவங்களையும் மறந்து போய் உன்னை குறை சொன்னவங்களை மன்னிச்சு விட்டுடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை மீண்டும் தேடி போகாமல் ஒதுங்கி நின்று கொண்டு உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் கடந்து போக கத்துக்கோ. ஏன் தெரியுமா? நல்லது கெட்டது நிறைஞ்ச இந்த உலகத்துல நல்லதை விட கெட்டதுதான் அதிகமா இந்த பூமியை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால்தான் உன்னை பற்றி குறை சொன்னவர்களும் உனக்கு வழி தந்தவர்களும் உனக்கு துரோகம் செஞ்சவர்களும் நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல யாரையும் காயப்படுத்தாம கடந்து போக சொல்றேன். நீ உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னா உனக்கான நல்ல பாதைகளை நான் காட்டுவேன் என் செல்லமே. நீ எந்த மனிதரையும் அவருடைய வசதி வாய்ப்பை கொண்டு மரியாதை கொடுப்பதை நிறுத்திவிடு. ஏன்னா குடிசையில இருக்கிறவங்க அப்படியே ஏழையாகவும் இருந்துட மாட்டாங்க. இன்னைக்கு மாளிகையில வசதியோட இருக்கிறவங்க அப்படியே பணக்காரராகவும் காலம் முழுவதும் இருந்து விட மாட்டார்கள். நீ மன திருப்தியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீதான் உண்மையான பணக்காரனாக மாற முடியும். உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நீ எப்போதுமே கஷ்டமாகவோ துக்கமாகவோ பிரச்சனையாகவோ நினைக்காத. எந்த பிரச்சனை வந்தாலும் அது உனக்காக நான் கொடுத்த சவால்னு நினைச்சு அந்த சவால்ல ஜெயிப்பதற்கான வேலைகளை பாரு என் செல்லமே. நீ பிரச்சனை நினைச்சினா எல்லா விஷயமுமே உனக்கு கஷ்டமாகத்தான் தெரியும். அப்புறம் எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? நீ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படும் போதே அது என்னவாகுமோ ஏதாகுமோங்கிற பயமும் உனக்குள்ள வந்து ஒட்டிக்கிறோமல்லவா? அதனாலதான் சொன்னேன், எது கஷ்டமா இருந்தாலும் எது பிரச்சனையா இருந்தாலும் அதை உனக்கிடப்பட்ட சவால்னு நினைச்சுக்கோ. தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் மனசுல தானாகவே வந்து சேர்ந்து நீயும் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்வ. ஓம் சாய்ராம்.